வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசுலேருந்து பலவிதமான சிறப்பு திட்டங்கள் பார்த்திங்கன்னா செய்ய இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரவிட்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடியது ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அவங்களோட வங்கி அக்கௌண்ட்டில் ரூபாய் 5000 வரை பார்த்திங்கன்னா செலுத்த போகிறதா ஒரு புதிய தகவல் பார்த்திங்கன்னா இப்போ தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக தமிழக அரசுலேருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்பா கிடைக்குமா கிடைக்காதா, ரொக்க பணம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ரொக்க பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, தமிழக அரசுலேருந்து வேற என்னென்ன சிறப்பு திட்டங்கள் செய்ய போறாங்க, வேட்டி சேலை உள்பட வேற என்னென்ன பரிசு பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க, இது என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சம்பந்தமா நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். கடந்த பொங்கல் பண்டிகைக்கெலாம் ரூபாய் 1000 ரொக்க பணம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா விநியோகம் பண்ணாங்க. அதை தொடர்ந்து பொதுமக்கள் அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் ஏழை எளிய மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு சிறப்பு பொருட்களையும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை மூலயமா பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அதில் வேட்டி சேலையாக இருக்கட்டும், பச்சரிசி, கரும்பு, ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏழை எளிய மக்கள் சிறப்பான முறையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடணும் அப்படிங்கக்கூடிய வகையில் கொடுத்தாங்க. அதே போல் இந்த வரக்கூடிய 2026 பார்த்தீங்கன்னா இது அத்தனையும் செய்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து ஒரு புதிய தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அதில் இப்போதைக்கு 1000 ரூபா கொடுக்க போகிறாங்களா, 5000 ரூபா கொடுக்க போகிறாங்களா, இல்லை 10 பொருட்கள் கொடுக்க போகிறாங்களா, இல்லை 20 பொருட்கள் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியிடலை. ஸோ நம்ம அதுக்கு வெயிட் பண்ணியிருந்து தான் பார்த்தாக்கணும். வரக்கூடிய வாரங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்ல போகணுன்னா இந்த நவம்பர் இறுதிக்குள்ள என்னென்ன செய்ய போறாங்க, பொதுமக்களுக்கு எத்தனை பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க, ரொக்க பணமா எவ்வளவு கிடைக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல் வெளிவரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதாவும் ஒரு சில புதிய தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமா வேற ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் எனக்கு தெரிய வந்தா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, உங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல வேற நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.